சம்போ சிவ சம்போ மாப்பிள்ள, அன்பும் ஆசீர்வாதமும். தெய்வத்தின் தத்துவம் என்னமாமான ஒரு மாப்பிள்ளை ஃபோன் பண்ணியிருந்தாப்புல. ஒரு புண்ணாக்கும் இல்லை மாப்பிள்ளை தத்துவம். உடம்பு தான் தீபம், உயிர் தான் திரி, உங்கள் வினை தான் எண்ணெய், அது எரியுது. உங்கள் வினை நல்வினையாக இருந்தால் எண்ணெய் அதிகமாக இருக்குது, அதனால் திரி நல்லா இருக்குது. திரி நல்லா இருந்தால் உயிர் நல்லா இருக்கும். நீங்கள் ஒளி வடிவான இறைவனை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை ஒவ்வொரு திரி போட்டு ஒவ்வொரு முறை நீங்கள் தெய்வம் ஏற்றும் போதும் நினச்சிக்கணுங்கிறதுக்காக வகுக்கப்பட்டதுன்னு என்னென்னமோ கதை சொல்லுவாங்க. இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக சொல்லியாச்சு மாப்பிள்ள. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, வெளிச்சம். உங்கள் இருள் மனங்களுக்குள் வெளிச்சம், இருள் வாழ்வுக்குள் வெளிச்சம், உடல் நலனில் வெளிச்சம் தருவதற்கு இறைவனை வணங்குகிறோம். இறைவன் ஜோதி வடிவானவன், அடியும் முடியும் காண முடியாத சிவனுடைய உருவகப்படுத்தப்பட்ட ஒரு பொருள் தெய்வம். ஓகே, அவ்வளோதான். தெய்வத்தில் சும்மா பெருசாக அந்த இழுப்பெண்ணெய் ஊற்றி வைங்க, தாமரை நூலை போட்டு வைங்க, அதெல்லாம் சும்மா மாப்பிள்ளை. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இது, அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது. இழுப்பெண்ணெய் வாங்கி ஊற்றுங்க, மண் தெய்வத்தில் போடுங்க, எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே எல்லா கோயிலுக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன அறிவியல் இருக்குது. அதை அனுபவிக்கிற மனநிலை நீங்கள் இல்லாதனால நீங்கள் ஆமை ஓடு மாதிரி நீங்கள் உங்களை உள்ளே இழுத்து சுருக்கி வச்சுக்கிறீங்க. உங்களுடைய வாழ்வியல் ஆசாபாசங்களுக்குள்ளேயுமே இன்றைக்கி இருக்கிற செல்ஃபோனுக்குள்ளேயுமே நீங்கள் உங்களை அப்படி சுருக்கி வச்சுக்கிறதுனால இந்த ஆன்மீகமாக இருக்கிற ப்ளஸ் எல்லாம் சின்ன சின்னதெல்லாம் உங்களுக்கு எந்த பயனையும் தர்றதில்லை. அதனால் அது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது சரிதான், அப்படியே இருங்கள். கோயிலுக்குள்ளே இருக்கிற அழுத்தப்பட்ட நன்மை செய்யக்கூடிய இறை ஆற்றலை உங்கள் உடம்பு, அது உங்கள் உடம்புக்குள்ளே உள்ள ஸ்டோர் ஆகி ரத்த ஓட்டத்தில் கலந்து நாளமில்லா சுரப்பிகளை தட்டி அது இந்த ரெண்டு கண்ணுக்கு மத்தியில் எல்லாரும் சொல்கிற இந்த மையத்தில் சுழுமுனையில் உள்ள ரெண்டு காதுக்கு இடையில் மண்டைக்கு கீழே அண்ணாக்குக்கும் சிறுநாக்குக்கும் மேலே ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளியில் ஒளியாற்றல் போய் தூண்டுனா நீங்களும் சவத்துள் இருக்கும் சிவனை அறியலாம். அதுக்கான அடிப்படை தான் கோயிலுக்குள்ளே நடக்குது. விக்கிரகத்துக்கு முன்னாடி அந்த காலத்தில் உடைக்கிற மாதிரி தேங்காய் கொண்டு சாமிக்கு முன்னாடி உடைச்சிங்கன்னா தேங்காய்க்குள்ளே இருக்கிற ஒளியாற்றல் அந்த கருவறைக்குள்ளே ஸ்டோராக இருக்கிற நன்மை செய்யும் இறையாற்றலுக்குள்ளே ஒரு பெரிய சலனத்தை ஏற்படுத்துது. அந்த மின்னல் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆட்டி விடுது. அது உங்களுக்கு கருப்பு கிரகத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு சேருது. தொடர்ந்து நாம் அப்படி தேங்காய் உடைக்கும் போது அந்த நன்மை செய்கிற ஒளியாற்றல்கள் தொடர்ந்து எப்படி பூஜை செய்யும்போது வெளிப்படுது, அதே மாதிரி தொடர்ந்து வெளிப்படுறதுக்காக முதல்ல சாமி கோயிலில் சாமிக்கு முன்னாடி கொண்டு போய் உடைச்சாங்க. ஓகே, இப்போ கோயிலுக்கு வெளியே எங்கேயோ முட்டாங்கல் உடைக்கிறாங்க. அதனால் அந்த தேங்காய் பெரிய பயன் தரப்போகிறது இல்லை. சட்னிக்கு வைக்கக்கூடாது, இன்னும் தாராளமாக சாப்பிட்லாம். சாமியாக சாப்பிடுது, நாம் தான் சாப்பிட்றோம். ஆபோனம் பண்ணிக்கோங்க. அதை மனசளவில் இறைவனுக்கு படைச்சதாக நீங்கள் மனசார ஒரு சாந்தி வேணுங்கிறதுக்காக பண்ண சொன்னாங்க. ரைட். அடுத்து குங்குளியம் போடுறோம், சாம்பிராணி போடுறோம். எதுக்கு? நீங்கள் ஏதாவது பள்ளியறை பூஜைக்கு போயிருந்தீங்கன்னா, திருவண்ணாமலை பள்ளியறை பூஜைக்கு போனீங்கன்னா குங்குளியம் போடுவாங்க, பார்க்கலாம். குங்குளியம் இப்போ இங்கே நம்ம அவனாசிலேயே ஒரு ஐயம் போடுறாரு, சொந்த காசில் போடுறாரு. கடைக்காரர் சில பேர் வாங்கி கொடுக்குறாங்களாம்மா, அதுன்னு சொன்னார். குங்குளியம் போட்டு புகை போடுவார். அந்த குங்குளிய புகை சாம்பிராணி புகை எதுக்கு தெரியுமா? தூங்க போகிற ஈஸ்வரனுக்கா? தூங்குவானா ஈஸ்வரன்? அது ஒரு செட்டப், ஒரு டெக்னாலஜி. நீங்கள் கம்ப்யூட்டர் ஷடவுன் தான் சொல்லுவீங்க. அப்போதைக்கு நம்ம ஷடவுன் பண்ணாலும் அது உள்ளே இயங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகுது இல்லையா, அது மாதிரி. திரும்ப காலையில் நடந்தவருக்கு ரீசெட் பண்ணுற மாதிரி. அப்படி தான் இல்லை ஷடவுன் ஆன் பண்ணுறதா, அதுக்கு இன்னும் ஒரு வேர்டு சொல்லுவீங்களா, அந்த வேர்டு அப்படி நினச்சிக்கங்க. குங்குளியம், நல்ல பால் சாம்பிராணி, இது எல்லாம் நல்ல ஆழமாக சுவாசிச்சிங்கன்னா உங்கள் நிலையில் மனநிலையில் இருக்கிற படபடப்பை நிதானப்படுத்தி ஒரு லயனத்துக்குள்ளே உங்களுடைய மேல்மனம் தாண்டி இடைமனமும் உடலும் ஒரு ஃப்ரீக்வன்சிக்குள்ளே வெளியில் இருக்கிற அந்த ஒளியாற்றலை தனக்குள்ளே ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு உங்களை கொண்டு வருது. அடுத்த கேள்வி கஞ்சாவான்னு கேட்பீங்க.
கஞ்சாவை சித்து வழியில் இருக்கிறவங்க அங்கே பயன்படுத்துறதுக்கான காரணம் அந்த லைனமான அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே குயிக்காக தன்னை வந்து செட் பண்ணிக்கிறதுக்காக. முதல்லையே நீங்கள் அதை அந்த லெவலுக்கு உங்களை முயற்சியும் எடுத்து செட் ஆகிட்டா அப்புறம் டக்குன்னு அந்த சூழ்நிலைக்குள்ளே போய்க்கிறதுக்காக அவங்க அதை பயன்படுத்துகிறாங்க. அது சரியாக தவறான்னு பேசுகிறதுக்குலாம் நாம் இன்னும் அந்தளவுக்கு பெரிய ஞானி ஆகலை. நாம் இன்னும் ஊட்டமாக இட்லி சாப்பிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். நாம் இன்னும் காட்டுக்குள்ளெல்லாம் போகலை. அதை பற்றியெல்லாம் நம்ம அந்த போதை வஸ்துகளை பற்றி பேசக்கூடாது. ஆனால் இந்த மனம் வந்து பால் சாம்பிராணி மனமும் குங்குளிய மனமும் நெருக்கடியாக கூட்டமாக இருக்கிற மக்களுக்குள்ள ஒத்த மன இசைவு மனநிலை ஒரு 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 க்ரௌடாக இருக்கிற மக்களை ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிக்குள்ளே எல்லாருடைய மனங்களையும் கொண்டு வர்றதுக்கான இந்த சுவாசத்தின் வழியாக கொண்டு வரக்காக அவங்க அதை போட சொல்கிறாங்க. அப்படித்தான் அதுக்காகத்தான் பயன்படுத்தப்படுது. இப்போ வந்து நல்ல பேச்சாற்றல் உள்ளவன் கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இப்போ டெய்லி புதுசாக கூட்டம் வருது, அது எந்த மாதிரி கூட்டம் வருதுன்னு தெரியாது. அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் அமைதியாக இருக்க வைக்கணும், சண்டை கட்டாமல் இருக்க வைக்கணும், கோயிலுக்குள்ளே ரொம்ப மென்டலாகி படுத்து உருளாமல் இருக்க வைக்கணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் இது வந்து ஒரு ஒத்திசைவான மனநிலைக்குள்ளே கொண்டு போய் இரையாற்றலை உங்களுக்குள்ளே புகுத்துறதுக்காகத்தான் குங்குளிய புகை போடுறாங்க. அடுத்தது வெங்கலமணி. எதுக்கு மாமடிக்கும்? வெங்கலமணி உள்ள மூலவர்க்கத்தில் அடிப்பாங்க. அது வந்து அங்கே இருக்கிற இரையாற்றலை பெருக்கி முன்புறம் இருக்கிற மக்களுக்கு தள்ளுது. அதுக்கானதான் அது வெங்கலமணி. அதனால தான் சேகண்டி. அதனால தான் கோயில் மணியும். அதனால தான் கோயிலுக்குள்ளே ஒரு ஆலய மணி வச்சுருப்பாங்க. அது இப்போ அடிக்கிறது யாரும் விட்றதில்லை. அது வந்து குறை சொல்கிறதுக்கு போய் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம இயக்கணும்னா வெளியில் மணி ஓசையை வந்து உள்ளுக்கு மணி ஓசை எல்லா ஓசையும் வந்து முன்னாடி நந்தி கடையில் ஒன்று கட்டி விட்டுருப்பாங்க மேலே. அதையெல்லாம் அடிக்கிறது எதுக்குன்னா பூஜை செய்கிறப்போ எல்லா ஒளியாற்றும் வெளியே வந்து திரும்ப கோயிலுக்குள்ளேயே ரிஃப்ளெக்டிங் ஆகி இருக்கிற மனிதனுடைய உடம்புக்குள்ளே போகணும், மனசுக்குள்ளே போகணுங்கிறதுக்கான ஏற்பாடு. ஓகே, வேறு என்ன மாப்பிள்ள? அன்பும் ஆசீர்வாதம். சம்போ சிவசம்போ. நெஞ்சில் சிவம் ஏற்போம், செயலில் நேர்மை போற்றுவோம். ஓம் நமச்சிவாய.